நான் நிறைய ஆயில்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஆயில்மெண்ட் உங்களோட ஆக்னிக்கும் அண்ட் ஸ்கார்க்கும். guys and welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி தம்ப்நெயில் பார்த்து தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ என்னோட ஸ்கின்கான ஒரு வீடியோ தான் இது. ஆக்னி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது கரெக்டான ஒரு வீடியோ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ ஆக்னி இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஆப்வியஸ்லி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்போம். ஹோம் ரெமெடி, இன்டேக்ஸ், டெர்மட்டாலஜிஸ்ட், ஃபார்மசியில் கிடைக்கிற அண்ணா கிட்ட இந்த மாதிரி கிட்ட ஆயில்மெண்ட்ஸ் போட்டது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே போனாலும் இப்போ ஒரு நார்மல் பேசிக்கான கிளினிக் ஒரு 100 ரூபாய் தான் உங்ககிட்ட வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கின் பீல் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மாத்திரையும் ஆயில்மெண்ட்டும் மாத்திரம் தான் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான கிளினிக் போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க ஸ்கின் பீல்ஸு, லேசர்ஸு, அது மாதிரி பீல்லே வந்து நிறைய பீல் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸை பொறுத்து மாறும் அண்ட் ஒரு ஸ்கின்னை பொறுத்தும் ஒரு விஷயங்கள் வந்து மாறும். பார்த்தீங்கன்னா பர்சனலி நிறைய ஆயில்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லிட்ரலி எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் சொல்கிற பேசிக்லேருந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயில்மெண்ட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எல்லா சன்ஸ்க்ரீன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த மாய்ஸ்சரைசர், மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட ஸ்கின்ல வந்து டாக்டர் சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். நானுமே பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சம் இது வந்து கேட்கும், சம் வந்து கேட்காது. எப்படின்னா இப்போது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும், அப்போ ஒரு சிலது தான் செட் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கின்னை பற்றி படிக்கணும்னா ரொம்ப டீப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இன்னும் ஒரு ரீசன் வந்து ஏன் ஆக்னி வருது அப்படின்னா அது மைட் பி ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். வெயிட் கரெக்டாக இருக்குது, ஃபுட் கரெக்டாக இருக்குது, நம்மளோட ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே வரப்போகிறதில்ல. பட் அதையும் தாண்டி வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு ஜெனட்டிக் ரீசன்ஸாக இருக்கலாம். ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஸ்கின் பீல் கூட ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஒரு சொல்யூஷனாக ஆக்னிக்கு ஃபைனல் சொல்யூஷனாக அப்படின்னு நினச்சி நான் போய் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சது தான் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் லைக் அது பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ காஸ்ட் வைஸும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அஃபோர்ட் பண்ண முடியும்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம வந்து ஜெல் இப்போ பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆக்னி ஜெல், இது பேரே ஆக்னி ஜெல் தான். ஸோ ஃபார்மசியில் வந்து கிடைக்கும். நான் நிறைய பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெல்லுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நல்லாவே ஹீல் பண்ணுது ஸ்கின்னை, ஆக்னியும் இல்லை ஸ்காரும் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஸ்கார் எல்லாம் இதிலே 100% போயிடுமா, பிம்பிள் எல்லாம் 100% போயிடுமா அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் த மேட்டர். நம்ம கண்டிப்பாக ஒரு க்ரீம்லேருந்து ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸாவது நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஆக்சுவலாக இது ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் ஃபார் ஆக்னி அண்ட் ஸ்கார். பைவே உங்ககிட்ட வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கின் பீல்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், அதுவே நல்லா தான் இருக்கும். பட் அஃபோர்ட் பண்ண முடியல, நான் வந்து ஃபார்மசியில் ஏதாவது ஒரு ஜெல் சொல்லுங்கள் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஜெல்லை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்டே போய் மீட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆக்னிக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்மளோட ஹெல்த் கூட ரீசன் ஆக்னி வர்றதுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்குது, இல்லை பிசிஓஎஸ், பிசிஓடி, இந்த மாதிரியான நிறைய வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரீசன்னாலையும் கூட நமக்கு வந்து ஆக்னி வரலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.